குருப்யோ நமக. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் அந்த ஆனை முகத்தானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 1/2/2025 தை மாதம் 19ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 சூரிய அஸ்தமனம் மாலை 6:10. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 2:36 வரை வளர்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. அனைவருக்கும் இன்றைய நாள் இறையருளால் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்து கொண்டு மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் இறையருளும் குருவருளும் திருவருளும் நினைந்த நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கோவிலுக்கு சென்று எம்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமை நல்ல பளிச்சென்று வெளிப்படும். நண்பர்கள் நல்ல அனுகூலமாக இருப்பார்கள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கோவிலுக்கு செல்லுங்கள், எம்பெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தனவரவும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள்.
கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. என்றாலும் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், மன அமைதியை தரும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே வேண்டாம். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடாதீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சற்று சிரமமாக இருந்தாலும் ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள், பெருமாளை பற்றி கொள்ளுங்கள். இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். நல்ல இடமாற்றம் சிலருக்கு அமையும். வரவேண்டிய பணம் சிலருக்கு கை கொடுக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பெயரும் புகழும் இன்று உங்களுக்கு தேடி வருகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். இன்றைய நாளிலே தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆஞ்சநேய பகவானை வணங்க வேண்டும். பெருமாளை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும்.
கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள் இன்றைய நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். விலைக்கு சந்தோஷமாக வாங்குவீர்கள். சந்தோஷமாக செய்வது சுப செலவு. ஆகவே இன்றைய நாளிலே சந்தோஷமாக சுப செலவு செய்வீர்கள். நகை நட்டுக்கள் வாங்குவீர்கள். வண்டி வாகனம் வாங்குவீர்கள். இப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சுப செலவு செய்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமான நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குலதெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கின்ற நாள். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். கவனத்தோடு இருந்து இறைநாமத்தை அதிகம் உச்சரித்து கொண்டு குலதெய்வத்தை வணங்கி இன்றைய நாளை கடந்து செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். நாம் பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றோம். பித்ருக்கள் கடன், பித்ருக்களுக்கான அதாவது முன்னோர்களுக்கான அந்த அமாவாசை தர்ப்பணம், வருட திதி இவற்றையெல்லாம் நாம் சரியாக செய்துவிட்டால் இறையருளானது நமக்கு கிடைக்கும். அப்படி இவர்களுக்கான கடனை, முன்னோர்களுக்கான கடன்களை நாம் செய்யாமல் எவ்வளவுதான் பூஜை செய்தாலும் கோவிலுக்கு சென்றாலும் இறையருள் நமக்கு கிடைக்காது. அதற்கு தடையாக இருக்கும். இறையருள் நமக்கு கிடைப்பதற்கு தடையாக இருக்கும். நாம் தர்ப்பணம் செய்யாமல் முன்னோர்களுக்கு சரியான அவர்களுக்கான ஆகாரங்களை கொடுக்காமல் இருந்தால் அவர்களுடைய பசியானது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபித்துவிடும். இது ஏதோ நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை அன்பர்களே. இதை நன்கு யோசித்து பாருங்கள். நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்கு இந்த சமூகத்திலே ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்த, நமக்கு இந்த சமூகத்திலே வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த பின் அவர்களுக்கான கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி செய்தால்தான் அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்.
அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால்தான் சொன்னேன், பித்ருக்களை சந்தோஷப்படுத்தாமல் இறைவனை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆகவே பித்ருக்களுக்கான காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். மாதம் தர்ப்பணங்கள், மாதம் பிறக்கின்றதல்லவா, அதற்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். மாதம் எப்படி அமாவாசை தர்ப்பணம் செய்கின்றோமோ அதுபோல மாத பிறப்பு, இப்போது மாசி முடிந்து பங்குனி பிறக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். பங்குனி பிறக்கின்ற நாளிலே தர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்படி மாத தர்ப்பணங்கள், அமாவாசை தர்ப்பணங்கள், அவர்களுக்கு வருகின்ற வருட திதி, இவற்றையெல்லாம் முறையாக செய்தால் அவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள். அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் இருந்தால் நம்மை சபித்து விடுவார்கள். அது நம்முடைய குடும்பத்தை தாக்கும். ஆகவே அவர்களுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அவர்களுடைய சாபத்தை பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மாதம் சரியாக நாம் கடனை கொடுத்து விட வேண்டும். மாதம் அவர்களுக்கான பித்ரு கடன்களை செய்துவிட வேண்டும். செய்துவிட்டால் அவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்து நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும். ஆகவே இனியேனும் முறையாக இந்த அமாவாசை தர்ப்பணம் போன்றவற்றை சரியாக செய்வோம். சரி, இந்த அமாவாசை தர்ப்பணம் மற்றும் அவர்களுக்கான திதி இவற்றையெல்லாம் சரியாக செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கான நன்மைகள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று பார்க்கலாம். பித்ருக்கள் என்பவர் யார், அதை பார்க்கலாம். முதலிலே பித்ரு என்பது நம்முடைய தாய் தந்தை, அவர்களது மூதாதையர்கள், இவர்களை குறிப்பதுதான் பித்ருக்கள். நம்முடைய நலனிலே மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள். கடவுளின் அருளை நமக்கு பெற்று தருபவர்கள் இவர்கள்தான். பெற்றவர்கள் பித்ருக்கள் என்பது நம்முடைய கலாச்சாரத்திலே மறைந்த முன்னோர்களுடைய ஆவிகளை குறிக்கும். அவர்களுடைய ஆன்மா இருக்கின்றது அல்லவா, அந்த ஆன்மாவானது பசியோடும் தாகத்தோடும் அலைந்து கொண்டே இருக்கும். அப்படி அடுத்த பிறப்பு எடுக்கின்ற வரை அவர்களுடைய ஆவியானது அலைந்து கொண்டே இருக்கும், ஆத்மாவானது அலைந்து கொண்டே இருக்கும். ஆகவே அவர்களுக்கு எப்படி நாம் இந்த பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். முதலிலே விக்னேஸ்வரனை துதிக்க வேண்டும். ஓம் கணேசாய நமக, ஓம் ஸ்ரீ குலதேவதாய நமக, ஓம் இஷ்ட தேவதாய நமக, ஓம் அதிர்ஷ்ட தேவதா நமக என்று முதல்வனான விநாயகப் பெருமானுக்கு நமஸ்காரம். தொண்டு தொட்டு எங்களுடைய குலத்தை காத்து வருகின்ற குலதெய்வத்துக்கு நமஸ்காரம். சிறுவயது முதலே எனக்கு பிடித்தமான தெய்வம், அதாவது அவரவர்களுக்கு இஷ்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கும். இஷ்ட தேவதா குலதேவதா என்று சொல்வார்கள் ஆசீர்வாத மந்திரத்திலே. நமக்கு இஷ்டமான தெய்வம் என்று ஒன்று இருக்கும். எனக்கு ஐயப்பனை மிகவும் பிடிக்கும். மற்ற தெய்வங்களை பிடிக்காது என்பது அர்த்தமல்ல, ஐயப்பனை மிகவும் பிடிக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தின் மேல் இஷ்டம் இருக்கும். அப்படி இஷ்ட தேவதா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொள்ள வேண்டும். இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்விலே பல நல்ல நிகழ்ச்சிகளை நடக்க வைக்கின்ற தெய்வங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் செய்து, பின் தோஷம் நீங்கி செல்வம் பெற சீரும் சிறப்புமாய் வாழ அருள் புரிகின்ற தெய்வங்களை வணங்க வேண்டும். பித்ருஸ்தோத்திரம் என்று பெயர், பித்ருஸ்துதி என்று இதற்கு அர்த்தம். பித்ரு தேவரின் புண்ணியமான இந்த ஸ்லோகத்தை, பித்ரு தேவர்களுடைய புண்ணியமான இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்ய அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே ஜெம் டிவி வாயிலாக இன்றைய நாளிலே அவற்றை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜென்மத்தை அளிப்பவரும் எல்லா தேவர்களுடைய வடிவானவருமான, ஜென்மத்தை அளிப்பவரும் எல்லா தேவர்களின் வடிவானவரும் நமக்கெல்லாம் சுகத்தை கொடுப்பவருமான, நல்ல விருப்பமுடையவரும் பெரியவருமான பித்ருதேவருக்கு நமஸ்காரம் என்று முதலிலே பித்ருதேவருக்கு நமஸ்காரத்தை சொல்ல வேண்டும். அதன் பின்பு எல்லா யஜ்யங்களின் வடிவானவருக்கும், சொர்க்கமானவருக்கும், பிரம்மாவானவருக்கும், எல்லா தீர்த்தங்களையும் கண்டவருக்கும், கருணை கடவுளானவருக்கும் நமஸ்காரம் என்று அடுத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதேபோல் எப்போதும்
விரைவிலே மகிழ்பவரும், பாடல்களிலே மகிழ்பவரும், மந்திரங்களிலே மகிழ்பவருமான சிவனை நமஸ்காரம் செய்கின்றேன் என்று சிவபெருமானுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அடுத்து எப்போதும் பிழைகளை பொறுப்பவரும், சுக வடிவானவருமான, சுகத்தை அளிப்பவருமான உமக்கு நமஸ்காரம் என்று அவர்களை வணங்க வேண்டும். கிடைத்தற்கரியதும் அறத்தையும் பொருளையும் பெறுதற் பொருட்டமைக்குமான இந்த மனித உடலை எவர் மூலமாக நான் அடைந்தேனோ, அதாவது கிடைத்தற்கரியதும் அறத்தையும் பொருளையும் பெறுதற் பொருட்டமைந்ததுமான, அறத்தையும் பொருளையும் பெறுவதற்காக இந்த ஜென்மாவானதை எடுத்திருக்கின்றோம். நம்முடைய கர்மாக்களை கழிப்பதற்காக எடுத்திருக்கின்றோம். இதனை நமக்கு, இந்த உடலை நமக்கு கொடுத்த அந்த பெற்றோருக்கு நமஸ்காரம் என்று அவர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அடுத்து எவருடைய தரிசனம், தீர்த்தம், ஸ்நானம், தவம், ஹோமம், ஜபம் முதலியவற்றின் புண்ணிய பலனாக அமையுமோ அத்தகைய மகா குருவுக்கும் குருவான பித்ருதேவருக்கு நமஸ்காரம் என்று பித்ருதேவருக்கு நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். எவருடைய நமஸ்காரமும் ஸ்தோத்திரமும் கோடி முறை பித்ருக்களினுடைய தர்ப்பணம் செய்ததற்கும் 100 அஸ்வமேத யாகங்களை செய்ததற்கும் ஈடாகுமோ அத்தகைய பித்ருதேவருக்கு நமஸ்காரம் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், எத்தனை நுட்பமாக வைத்திருக்கின்றார்கள். அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்குமா நாம் முறையாக தர்ப்பணம் செய்து வந்தார். ஆகவே இப்படிப்பட்ட வளமான இந்த அமாவாசை தர்ப்பணம், மாத தர்ப்பணம் இவற்றையெல்லாம் நாம் முறையாக செய்தால் நமக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்பது சந்தேகமே கிடையாது. நாம் முறையாக இந்த தர்ப்பணங்களை செய்வதால் யார் யார் மகிழ்கின்றார்கள்? நாம் இந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம் அல்லவா? சிவபெருமான் மகிழ்கின்றார், பித்ருதேவன் மகிழ்கின்றார், யமன் மகிழ்கின்றார், பிரம்மதேவன் மகிழ்கின்றார், நம்மை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு பெருமான் மகிழ்கின்றார், நாரத மகரிஷி போன்ற மகரிஷிகள் அவர்கள் மகிழ்கின்றார்கள். அடுத்து குருமார்கள், விஸ்வாமித்திரர், புலஸ்தியர் போன்ற மகரிஷிகள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் மகிழ்கின்றார்கள். இப்படி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு செயலை நாம் செய்யும்போது அவர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைத்து நம்மையும் நம்முடைய பரம்பரையும் எத்தனை மேலானதாக வாழ வைக்கும் என்பதை உங்களுடைய யூகத்துக்கே விட்டுவிடுகின்றேன். ஆகவே இனிவரும் காலங்களிலாவது இந்த அமாவாசை தர்ப்பணம், மாத தர்ப்பணம் போன்றவற்றை முறையாக செய்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.